சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடனே வாழ்த்தி, இதோ இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாய் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிக்க மகிழ்ச்சியாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். சங்கீதம் 91 அதிலே 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அப்படின்னா இந்த சங்கீதம் 91 யாரை பற்றி எழுதியிருக்கு? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீங்க உன்னதமானவருடைய மறைவில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ரிப்ளை வரணும்னா ஒரு வழிதான் இருக்கு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். கூப்பிடணும். சர்வ வல்லவருடைய நிழல்லையே நீங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ரிப்ளை வராம இருக்கா? ஒரு வழிதான் இருக்கு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். கூப்பிடுங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவனுடைய அம்மா அப்பா கூப்பிடுவார்கள், அப்பொழுது நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அப்படி போட்டிருக்கா? இல்ல இல்ல இல்ல. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அப்பொழுது நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்கிற அர்த்தம் பட தேவன் சொல்லி இருக்கிறார் அல்லவா? தேவன் உன்னதமானவர். ஆகவே அவர் ஒரு ஃபார்முலா வைத்திருக்கிறார். என் மறைவில் தான், என் நிழலில் தான் என் பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனாலும் அவங்க என்னை நோக்கி கூப்பிடணும். அப்ப நான் மறு உத்தரவு கொடுப்பேன், பதில் பேசுவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமானால் இதுவே ஃபார்முலா. நீங்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருந்தும் சர்வ வல்லவருடைய நிழலில் இருந்தும் தேவனிடத்திலிருந்து ஒரு உத்தரவு, மறு உத்தரவு வரவில்லை, உங்களுக்கு அவர் பதில் சொல்லவில்லை என்று வேதனைப்படுகிறீர்களா? அதற்கு காரணம் என்ன? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் என்ற வார்த்தையின்படி நீங்கள் நடக்கவில்லையா இருக்கலாம். வேதாமத்தில் பாருங்க, மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது தேவன் அவருக்கு மறு உத்தரவு அருளினார். தேவன் மறு உத்தரவு அருளுகிற விதம் 2. ஒன்று வார்த்தையினால், இன்னொன்று செய்கையினால். வேதாமத்திலே வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 12:18. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்து நடந்தார்கள். பயந்து என்று எழுதியிருக்கிறது. சாமுவேலுக்கு பயந்தார்கள், பின்பு அதன்படியே நடந்து கொண்டார்கள். அப்படின்னா ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். விண்ணப்பம் பண்ணினார், தேவனை நோக்கி கூப்பிட்டார். அன்றைய தினமே தேவன் அவருக்கு மறு உத்தரவு எப்படி கொடுக்கிறார்னா, செயல்பாட்டின் மூலமா இடி முழக்கங்கள் மற்றும் மழையையும் கட்டளையிட்டார். சாமுவேல் ஒருவேளை எல்லாரும் மனுஷர் உண்பதா கூப்பிட்டிருப்பார், தேவனே என்னை கேட்டருளும், இன்றைக்கு இடி முழக்கத்தோடு மழையை அனுப்பும். பதில் எப்படி கொடுக்கிறார்? கிரியையினால. நாட் பை ஹிஸ் வேர்ட்ஸ் பட் பை ஹிஸ் டீட்ஸ். அவர் தம் கிரியையினால பதில் உத்தரவு சாமுவேலுக்கு கொடுத்தார். இன்னொரு பக்கம் வார்த்தையினாலையும் சாமுவேலுக்கு பதில் உத்தரவு கொடுத்தார்ல. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அன்னைக்கே, அன்று இரவே கர்த்தர் சாமுவேலுக்கு பதில் உத்தரவு கொடுத்தார். ஏலியினுடைய வீட்டில் என்னென்ன நடக்க போகிறது அழகாய் பிட்டு பிட்டு வைத்தார் போல கர்த்தர் பேசினார். அப்படின்னா
சாமுவேல் கிட்ட வந்து கர்த்தர் நிற்கும் போதும் தன்னை நோக்கி அவர் கூப்பிடணும், கர்த்தாவே சொல்லும்னு கேட்கணும், அப்புறம் நான் பேசுவேன். அப்படிதான் தேவன் வழி வச்சிருக்கிறார். அப்படின்னா கூப்பிடுங்க, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க கிட்டத்துல தான் இருக்கிறாரு. ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ், நான் உன்னோடு இருக்கிறேன், எப்போ உன் கூட தான் இருக்கிறேனப்பா. அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதாமத்தில் எழுதியிருக்கிறது, நாம் அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம் என்று அழகான ஒரு பழமொழி சொல்லப்பட்டது போல என்று சொல்லி இருக்கிறது பாருங்கள். அதை போல அவருக்குள் தான் நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். என்றாலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியம். இன்னைக்கு தேவனை நோக்கி கூப்பிடுங்க. மோசே தேவனிடத்தில் பேசின பொழுது தேவன் கிரியையினால் இதே சாமுவேலுக்கு பதில் உத்தரவு கொடுத்த மாதிரியே மோசேக்கும் பதில் உத்தரவு கொடுத்தார். அதாவது பதில் கொடுத்தார். எப்படி கொடுத்தார் வாசிக்கிறேன். யாத்திராம் 9:23. அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல் மழையை பெய்ய பண்ணினார். அடா 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 அடா, சாமுவேல் கூப்பிட்டதுக்கு மழை, இடி முழக்கங்களோடு மழையை கர்த்தர் கொடுத்தார்ல. இங்கு மோசே தன்னுடைய கோலை வானத்துக்கு நேராக நீட்டுறார். அப்ப அவர்கிட்ட கூப்பிட்டு பேசி பழகி நின்றிருந்த போது முச்செடி நடுவே இருந்து பதில் உத்தரவு கொடுத்த இடத்துல இந்த கோலை எடுத்து கொண்டு போ, இதனால் அற்புதங்களை செய்வான்னு சொல்லியிருந்தார். அப்ப தேவனை நோக்கி கூப்பிடும் விதமாக அவர் ஒண்ணு செய்றார். மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. கல் மழை பெய்தது, அக்கினி வேகமாய் தரையில் ஓடிற்று. கர்த்தர் கிரியினால் பதில் உத்தரவு கொடுத்தார். அப்ப அதுக்கு நல்ல முன் ஆயத்தம் இருந்தது. சும்மா ஒரு கோலை தூக்கி காட்டின உடனே பதில் வரல. அதற்கு கர்த்தர் அவரை சந்திக்கும் வேளைன்னு ஒன்று இருந்தது. கர்த்தருடைய பர்வதத்தில் அவர் ஏறி போய் ஆடு மேய்க்க போயிருந்த பொழுது இந்த அதிசய காட்சியை கண்டார். சோ அதற்கு பின்னணியாக பல காரியங்கள் இருந்திருக்கிறது. இப்ப கர்த்தர் நோக்கி மோசே கூப்பிடுறார். எப்படி? தன் கையில் இருந்த கோலை வானத்துக்கு நேராக நீட்டினார். கர்த்தாவே என்னை கேட்டருளும் என்று ஒருவேளை மோசே சொன்னாரோ என்னவோ. மழை, இடி முழக்கங்கள் மற்றும் கல் மழை, அப்படியே அக்கினி தரையில ஓடு. கல் மழையை தேவன் எகிப்திலே கட்டளையிட்டார். சாமுவேல் கூப்பிட்டப்ப இடி முழக்கமும் மழையும், மோசே கூப்பிட்டப்ப இடி முழக்கமும் கல் மழையும் அக்கினியும் சேர்ந்து அப்படி ஓடி வருது. கிரியினால பதில் உத்தரவு கொடுக்கிறார். உத்தரவு கொடுக்கிற தேவன் தான் நம் தேவன். என்னை கேட்டவர்களும் என்று எலியா கேட்டப்ப வானத்திலிருந்து அக்கினியாய் அவர் அனுப்பினார் இல்லையா? இன்றைக்கும் பரிசுத்த அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சரி. அதே நேரத்தில் மோசே ஒரு விசை தேவ சமூகத்தில் போன பொழுது அவரை நோக்கி கெஞ்சும்படி உபவாசிக்க, அவரை நோக்கி பார்க்க சென்ற பொழுது என்ன நடந்தது? வேதத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 24, 13, 14, 15. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவோட எழுந்து மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் மோசே மலையின் மேல் ஏறின பொழுது ஒரு மேகம் மலையை மூடிற்று. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவரிடத்தில் போகலாம் என்றான். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். இப்ப கவனிங்க, தேவ சமூகத்தில் காத்திருக்க மோசே போயிருக்கிறார். சொல்றதை கவனிச்சுக்கிடுங்க. ஆரோனும் ஊரும் இருக்கிறாங்க. எந்த ஒரு காரியனாலும் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லிட்டு மலையில ஏறிட்டார். இப்ப மேகம் வந்து அப்படியே மூடிருச்சு மலைய. 6 நாள் நிசப்தம், கர்த்தர் பேசவே இல்லை. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். அப்ப
கர்த்தரை நோக்கி கூப்பிட போயிருந்தா உடனே பதில் உத்தரவு வரதில்லையா? ஆமா. 6 நாள் காத்திருந்தாரா? ஆமா. அப்ப சில நேரங்கள்ல தேவனுடைய இரக்கம் உண்டாகவும் அவரிடத்திலிருந்து உத்தரவு பிறக்கும் நாட்கள் பிடிக்கலாமா இருக்கலாம். ஆனா வாசனை நிறைவேறும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். எத்தனை நேரத்துக்குள்ள தருவேன்? கண்டிப்பா தருவேன். மோசேக்கு 6 நாள் கடந்து 7ஆம் நாள் தான் அன்னைக்கு மேத்து நடுவில் இருந்து கூப்பிட்டார் இல்லையா? அப்ப நீங்க கூப்பிடுங்க, கர்த்தாவே என்னோடு பேசும், கர்த்தர் எனக்கு பதில் தாரும், என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனையும் போராட்டமா இருக்கு, பதில் சொல்லும், என்ன செய்யணும் நான்? ஆண்டவரே இரக்கமா இருங்கப்பா இன்னும் கெஞ்சுங்க. இப்போ நான் சொல்கிறது ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. ஒரே நாளில் உடனே பதில் வரல என்னன்னே உங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க. மறுநாளும் ஜெப ரூமுக்கு போங்க, கூப்பிடுங்க. 3ஆம் நாள் போங்க, 4ஆம் நாள் போங்க, 5ஆம் நாள் போங்க, 6ஆம் நாள், 7ஆம் நாள் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு விசுவாசிங்க. என்ன நீங்கள் எத்தனை நாள் கூப்பிட்றீங்களோ அது கணக்கு இல்லை. ஆனால் கூப்பிட்டு கொண்டிருக்கிறது தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பதில் உத்தரவு தருவார், மறு உத்தரவு கொடுப்பார், பேசினதுக்கு பதில் வரும். நம் தேவன் ஜீவன் உள்ள தேவன். கர்த்தரை எக்காலத்திலும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். பதில் உத்தரவு தருவார். இயேசு சொன்னார் யோவான் 14:14, என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் செய்வேன். அப்போ உடனே செய்வார்னு இல்லை, செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். ஏதோ ஒரு நேரம் வந்த உடனே செய்வார். பதில் உத்தரவு கேளுங்க, அவர் செய்வார். என் நாமத்தினால சொல்லியிருக்காருல்ல, இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் பிதாவே, இயேசு மகாராஜாவே என்கிட்ட பேசுங்க, இயேசு மகாராஜாவே என்கிட்ட பேசுங்க, தேவனை என்னோடு பேசுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுங்க, இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் கேட்கிறேன் கேட்கிறேன். கேளுங்க பிள்ளைங்களா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, அன்பு மகனே மகளே, கூப்பிடு. கர்த்தரிடத்திலிருந்து பதில் உத்தரவு வரும் ஐயா. பயப்படாத. 1 மணி நேரம்னு ஃபிக்ஸ் பண்ணாத, 15 நிமிஷம்னு ஃபிக்ஸ் பண்ணாத. பதில் வரும் வர எழும்பாத. அப்ப வரும் பதில், அதை வச்சு உன் வாழ்க்கை மலரும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஒருவேளை நீங்க மாற்ற வேண்டியதை சொல்வார், அதை மாத்துங்க, அப்ப கிரியை நடக்கும். ஒருவேளை நீங்க கீழ்ப்படிய வேண்டியதை சொல்லிக் கொடுப்பார், கீழ்ப்படிங்க, அற்புதம் நடக்கும். தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கொடுத்து நடத்தி பூரண சமாதானத்தோடு நடத்தி கொள்வார். உங்க வாழ்க்கை அப்படியே அருமையாய் கன்மலின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கும். அவ்வளவு அழகா உங்க ஓட்டம் இருக்கும். பயப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தையும் கூட நான் இப்பொழுது வேதாந்தத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 121 கூட வேதத்தில் வாசிங்கன்னா இவ்வாறு தான் வசனம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் இங்கே விலக்கி காப்பான்னு உங்களுக்கு அழகா கடகடன் மனப்பாடமாக சொல்றீங்க பார்த்தீங்களா? சங்கீதம் 121. சும்மா அவர் உன்னை எல்லாத்தையும் இங்கே விலக்கி காக்கல. எப்பொழுது? சங்கீதம் 121:1 சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பர்வதம் போல பிதா இருக்கிறார், பர்வதம் போல குமாரன் இருக்கிறார், அவர்களோடு சென்ற கன்மலை கிறிஸ்துவே பர்வதம் போல இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அசையாதவர், மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவரா வீட்டு இருக்கிறாருப்பா. தேவனை குறித்து இவ்வாறு பைபிள்ல படிக்கிறோம் இல்லையா, வேதாந்தத்தில் படிக்கிறோம் இல்லையா? ஆதி முதலாய் வீட்டு இருக்கும் தேவன் வீட்டு இருக்கிறார். ஆதி முதல்ல என்ன செஞ்சிருந்தார்? வீட்டு இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட வேதம் சொல்ற மாதிரி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, தேவனே, கன்மலையே, நித்திய கன்மலையாகிய யெகோவாவாகிய தேவனே, பிதாவாகிய தேவனே, இயேசு மகாராஜாவே, தேவனுடைய குமாரனும் தற்சொரூபமுமா இருப்பவரே, பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு கண்களை ஏறெடுங்க. ஏறெடுக்கிறேன்னா கூப்பிடுங்க, கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஒரு சில நேரங்களில் கண்களை ஏறெடுத்து பெருமூச்சு விட்டா கூட கர்த்தர் கேட்பாராயிருக்கும். ஏன்னா வேதவசனம் இவ்வாறு சொல்லுகிறது. சங்கீதம் 102 அதில் ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறேன், கவனிக்கிறீங்களா?
சங்கீதம் 102 18 19 20. பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. பின் சந்ததி, the last generation அப்படிங்கிறது போல பின்னால ஓடி வந்துகிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி ஏராளமான சந்ததிகள் ஓடி போயிடுச்சு. அப்படிப்பட்ட நம்முடைய இந்த பின் சந்ததிக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்படுது? சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த பருவத்திலிருந்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். பெருமூச்சை கேட்கவும், கட்டுண்டவர்கள் பில்லி சூனிய கட்டுல, போராட்டங்கள்ல, மனுஷருடைய உபாய தந்திரங்களுக்குள்ள மாட்டிக்கொண்டு, அல்லாட்டா பலவிதமான பாவ சேற்றில கூட மாட்டிக்கிட்டு கட்டுண்டவர்களா இருக்கிறீங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமேனு போய் சர்ச்சுக்கு போய் தேவ சமூகத்தை நோக்கி நின்று பெருமூச்சு விட்டீங்கன்னா கூட கேட்பாராம். வானத்திலிருந்து பூமியை கண்ணோக்கமாக இருக்கிறார். பரலோகத்தின் ஆலயத்தில் இருந்து கூட கேட்பார். உங்கள் ஆலயத்தில் இருந்து கூட கேட்பார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறான்னு இருக்குல்ல, அப்போ ஆலயத்தில் போய் கூப்பிடும். உங்கள் ஜெப அறையில் கூப்பிடும். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். பெருமூச்சுக்கே பலன் கிடைக்குமா? ஆனால் கண்ணோக்கி பார்க்கணும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி சும்மா வராது. அவரை நோக்கி கூப்பிடணும், பெருமூச்சு விடணும், அல்லாட்டா கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும், விண்ணப்பம் பண்ணணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தாவே அப்படின்னு சொல்லி அழுது கூப்பிடணும். அப்போ கர்த்தர் மனம் இறங்குவார், மனம் உருகுவார். நான் அருமையான ஒரு பாட்டு எழுதினேன். வானம் பூமி ஆளும் தேவா வந்து இறங்குமே, அருள் தந்து கரம் வைத்து எங்களை ஆசீர்வதியுமே. நானிலத்தில் எங்கள் மாநிலத்தில் உந்தன் கரத்தை வைத்திடும், தேசத்திலே இந்த தேசத்திலே உந்தன் கரத்தை வைத்திடும். நானிலத்தில் எங்கள் மாநிலத்தில் உந்தன் கரத்தை வைத்திடும், தேசத்திலே இந்த தேசத்திலே உந்தன் கரத்தை வைத்திடும், ஆசீர்வதித்திடும். வானம் பூமி ஆளும் தேவா வந்து இறங்குமே, கரம் வைத்து அருள் பொழிந்து எங்களை வாழச் செய்யுமே. வானம் பூமி படைத்த தேவா வந்து இறங்கும். வானம் பூமி ஆளும் தேவா எங்கள் மேல் கரம் வைத்து ஆசீர்வதியும். கூப்பிடணும். கூப்பிட்டா தான் கேட்பார். உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன். உன்னதமானவருடைய மறைவில் இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்பத்தான் மறு உத்தரவுன்னு சொல்லியிருக்காருன்னா, நீங்க உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன்னு போர்வை பொத்தி தூங்கிட்டு கிடக்காதீங்க. உங்க மனம் கர்த்தருக்கு தெரியும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணாம அப்படி எலியாவை போல சோர்ந்து கிடக்குறீங்களோ, வேண்டாம். கதறி கூப்பிடுங்க, பெருமூச்சு விடுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். மோசே கர்த்தரை நோக்கி கோலை நீட்டி நின்றார். தேவனுடைய பருவத்தை நோக்கி நீங்க கண்களை ஏறிடுங்க, பெருமூச்சு விடுங்க, பலன் வரும். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? உங்களுடைய பெற்றோருடைய ஜெபத்தை நம்பி ஓடின சகோதர சகோதரிகளே, வாலிப தம்பி தங்கச்சி, அன்பு பிள்ளைகளே, நல்லது உங்க பெற்றோர் உங்களுக்காக ஜெபிப்பது. ஆனா அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்னு சொல்லியிருக்காருல்ல, உன் வாய திறமா, உன் வாய திற தம்பி. கர்த்தர் பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஒன்று புரிஞ்சுக்க, நீ அழுதா கூட போதும், உனக்கு வேற ஜெபிக்க தரலன்னா கர்த்தர் மனம் இறங்கிடுவார், உன் வாழ்க்கை மலரும். டாக்டர்கிட்ட போய் நின்று அழுகிறல்ல, இந்த நோய்க்கு விடுதலை இல்லையா டாக்டர், பரம வைத்திட்ட முன்னாடி நின்று அழு, கண்ணீர் சென்று அதுக்கு பதில் நிச்சயமா உண்டு. என் அன்பு மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி தங்கச்சி,
என் ஆவிக்குரிய பிள்ளைகளே உண்டு, பாலன் உண்டு. ஜோமனோமா. என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொரு மேலும் உம்முடைய அன்பு கரம் இறங்கட்டும் ஐயா. இதோ இப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடு என்றீரே. இந்த டிவி பெட்டியின் மூலமா என் சத்தத்தை கேட்டு ஜெபத்திலே ஈடுபட்டு நின்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தாவை பதில் தாரும், மனம் இறங்கும். ஒவ்வொருவருடைய பெருமூச்சை கேட்டருளும், அவருடைய கண்ணீரை துடைத்தருளும், அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை தாரும். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறேன். பதில் வரட்டும், பதில் வரட்டும், பதில் வரட்டும் ஐயா. மறு உத்தரவு அருளி செய்வேன் என்றீரே, அருளி செய்யுங்க ஐயா. கர்த்தாவே தேவரீர் உடைய பிள்ளையுடைய கண்ணீரை துடைத்து அவருடைய கால் கல்லில் இடராமல் காத்துக்கொள்ளும். அவருடைய வாழ்க்கைக்கு வழியை திறந்தருளும். இதோ செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்றீரே, அந்த வசனத்தை நிறைவேற்றுங்க, கிரியை செய்யுங்க. வார்த்தையினாலும் கிரியினாலும் பதில் உத்தரவு தாங்க. உங்களுடைய பிள்ளைகள் இன்று முதல் கம்பீரமாய் நடக்கட்டும். இதோ உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று லேவியராம் புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, அதுபோல உங்களுடைய பிள்ளைகளை இன்று முதல் நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை மன தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆம், தேவன் கிரியினால் வார்த்தையினால் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். God bless you. God bless you.